Hello friends, இந்த வீடியோவில் நம்ம AngularJS ஓட Directives பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி AngularJS ஓட எக்ஸ்பிரஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அதிலேயே நிறைய Directives நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த Directivesஓட டீட்டெயிலாக எப்படி யூஸ் பண்ணுறது அதோட எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Extends the HTML element attribute. HTML elementsனால் நமக்கு தெரியும், டிவிஷன், பேராகிராஃப், image etc. அந்த எலிமெண்ட்ஸில் ஆட்ரிபியூட்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி AngularJSல இருக்க பில்ட்இன் ஆட்ரிபியூட்ஸை கொடுக்கறதுக்கும் நம்ம இந்த டைரக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். எலிமெண்ட் கூடயே யூஸ் பண்ணுறதுனால அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஸ்டார்ட் வித் ng-. இந்த ngன்றது AngularJSக்கு குறிக்கும். AngularJS எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கு கம்பைலருக்கு ng- வச்சு தான் இந்த டைரக்டிவ்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். கம்பல்சரி ng வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும்னா இல்லை, வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது ng-app, ng-model. அதே போல் AngularJSஓட டைரக்டிவ்ஸை யூஸ் பண்ணுவோம். Contain many built-in directives. ஸோ AngularJSலேயே நிறைய டைரக்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டைரக்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய தேவைக்கேற்ப நம்ம அப்ளிகேஷனில் எப்படி டேட்டாஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கிற டைரக்டிவ்ஸை கொடுத்துக்கலாம். Able to create and customize directives. ஆல்ரெடி இருக்கிற பில்ட்இன் டைரக்டிவ்ஸ் இல்லாமல் ப்ரோக்ராமரே புதுசாகவும் டைரக்டிவ்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த டைரக்டிவோட பிஹேவியரையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இது AngularJS யூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு பர்பஸ். இருக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணவும் இல்லாமல் அப்ளிகேஷனுக்கு தேவையான டைரக்டிவ்ஸை க்ரியேட் பண்ணி அந்த க்ரியேட் பண்ண டைரக்டிவ்ஸையும் நமக்கு தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ng வச்சு மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கேன் ஆல்சோ ஸ்டார்ட் வித் x-. ngக்கு பதிலாக x- யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் டேட்டா -ம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலன் கொடுத்துருப்போம். எதுக்கு காலன் கொடுத்துருக்குன்னு அப்படின்னா, இந்த ஐஃபன் இருக்கு இல்லைங்களா, எக்ஸுக்கு பக்கத்துலேயும் டேட்டாக்கு பக்கத்துலேயும் ng பக்கத்துலேயும் ஐஃபன், அதுக்கு பதிலாக நான் காலன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம். எதுவுமே ப்ரோக்ராமர் எப்படி தேவையோ அப்படி கொடுத்துக்கிறதுக்காக ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ng- தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் டைரக்டிவ்ஸில். இந்த டைரக்டிவ்ஸை கொடுக்கும்போது தான் கம்பைலர் HTML ஃபைல் கூட AngularJSம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்ற ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் பில்ட்இன் டைரக்டிவ்ஸ். எந்தெந்த டைரக்டிவ்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம். இது தவிர நிறைய டைரக்டிவ்ஸும் அவைலபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ng-app. இந்த ஆப்ன்றது அப்ளிகேஷன். AngularJS அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கம்பைலர் இந்த வேர்டை தான் சர்ச் பண்ணும். இந்த வேர்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக AngularJS இருக்குது அப்படின்னு கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ng-app எங்கே கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா HTML டேக்கில் கொடுக்கலாம், பாடி டேக்லேயும் கொடுக்கலாம், சம்டைம்ஸ் டிவிஷன் டேக்லேயும் கொடுக்கலாம். ஆனால் டிவிஷன் டேகை தவிர்த்து அதுக்கப்புறம் எந்த ஒரு AngularJS ஆப்ரேஷனும் நம்ம எக்ஸ்பிரஷனும் கொடுக்க முடியாது. இதையே HTML டேக்லேயே கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல் டாக்குமெண்ட்டுமே அப்ளை ஆகும். அதே போல் பாடி டேகுக்கும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பூட் ஸ்ட்ராப்ஸ் த அப்ளிகேஷன். இதுதான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த கீவேர்டை, இந்த டைரக்டிவ்ஸை நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். ng-init. initன்றது இனிஷியலைசேஷன். எந்த ஒரு வேரியபிள், எக்ஸாம்பிள் நம்பர், ஸ்ட்ரிங், ஆப்ஜெக்ட், எந்த ஒரு வேரியபிள் இனிஷியலைசேஷன் பண்ணாலும் நான் அந்த ng-init கொடுத்துட்டு அந்த வேரியபிளுக்கு உண்டான வேல்யூவோ இல்லை ஸ்ட்ரிங்கையோ நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிளை நம்ம அடுத்து எக்ஸ்பிரஷன்லேயோ இல்லை பைண்ட்லேயோ கொடுத்து கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இதன் மூலம் அந்த வேல்யூ நம்ம வெப்பேஜில் விசிபிள் ஆகும். அதுக்கு தான் ng-init. லாஸ்ட் வீடியோவில், எக்ஸ்பிரஷன் வீடியோவில் ng-init பர்பஸ், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அந்த சாம்பிளை நம்ம காட்டிருப்போம். நெக்ஸ்ட் ng-model.
NG மாடல் இது 2-way டேட்டா பைண்டிங்க்கு யூஸ் ஆகும். இதில் HTML கண்ட்ரோல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ், டெக்ஸ்ட் ஏரியா, செலக்ட் அதெல்லாம் நம்ம கொடுப்போம், யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணும்போது அந்த வேல்யூ நம்ம என்டர் பண்ணுற வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக HTML வெப்பேஜில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுக்கறதுனால இது 2-way டேட்டா பைண்டிங் ஆகுது. இது எப்படி டிஸ்பிளே ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் வேரியபிளோட கம்பைன் ஆகி டிஸ்பிளே ஆகும். NG மாடல் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் NG பைண்ட். NG பைண்ட் எதுக்குன்னா இப்போ எக்ஸ்பிரஷன் மூலயமாவும் ஒரு வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ணலாம், ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணலாம். அதே போல் NG பைண்ட் மூலயமாவும் நம்ம எக்ஸ்பிரஷனோட வேல்யூவை HTML கண்ட்ரோலில் டிஸ்பிளே பண்ணலாம். அதுக்காக தான் NG பைண்ட். இதை நம்ம ஸ்பேன் டேக்ல யூஸ் பண்ணியிருப்போம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த NG பைண்டை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் NG ரிப்பீட். இந்த ரிப்பீட்ன்றது மோஸ்ட்டாக அரே எலமெண்ட்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அப்போ வந்து யூஸ் பண்ணுவோம். எனக்கு அரேயில் நான் 10 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அது எல்லாமே எனக்கு லிஸ்ட் ஐட்டத்தில் வேணும், இல்லை ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்க லிஸ்ட் ஐட்டத்துலையோ இல்லை அன்ஆர்டரில் இருக்க லிஸ்ட் ஐட்டத்துலையோ எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னும்போது நம்ம NG ஐஃபன் ரிப்பீட் கொடுத்துப்போம். இது மோஸ்ட்டாக கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும்போது ஒரு ஐட்டமும் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டிவ். நெக்ஸ்ட் NG ஐஃபன் ரீட் ஒன்லி. ஒரு எலமெண்ட்டை ரீட் ஒன்லி, அதாவது படிக்க மட்டும்தான் செய்ய முடியும், எடிட் பண்ண முடியாது. அதை மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஒரு எக்ஸ்ப்ரெஷனோட அவுட்கம்மை பேஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை நம்ம ரீட் ஒன்லியாக மாற்றிக்க முடியும். அந்த பர்பஸ்க்காக தான் NG ஐஃபன் ரீட் ஒன்லி. நெக்ஸ்ட்டு NG ஐஃபன் டிசேபிள். இது டிசேபிள் ப்ராப்பர்ட்டியை நம்ம ஒரு HTML எலமெண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பேஸ்ட் ஆன் எக்ஸ்ப்ரெஷனோட ரிசல்ட்டாகவும் இருக்கலாம். அதுக்கு தான் NG ஐஃபன் டிசேபிள்ட். NG ஐஃபன் இஃப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு எலமெண்ட்டை எடுக்கிறதுக்கோ இல்லை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கோ ஒரு எக்ஸ்ப்ரெஷனை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுறதுக்கு தான் இந்த NG ஐஃபன் இஃப். இதுக்குண்டான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது இதை பற்றி கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் எடிட்டராக அது ஆட்டோ கம்ப்ளீட் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். அவுட்புட் பார்க்குறதுக்கு வாங்க விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போயிடலாம். ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். directives.html shift 1 எம்எட் அப்ரிவேஷன் அப்பியர் ஆகும். இது நமக்கு பேசிக் HTML ஃபைலோட ஸ்ட்ரக்சரை டிஸ்பிளே பண்ணும். டைட்டிலுக்குள்ளே டைரக்டிவ்ஸ் கொடுத்துக்கலாம். ஹெட் டேக்குள்ளே ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ளே சோர்ஸில் angular.min.js அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபைலுக்கு நம்ம லிங்க் கொடுத்துக்கலாம். என்னோட லோக்கல் டிரைவில் angular.min.js இருக்குது. இல்லைனா டைரெக்டாக கூகுளில் இருக்க லிங்க்கையும் நம்ம கொடுத்துக்கலாம். என்னோடய பேஜுக்கு உண்டான CSS ஸ்டைல் நான் கொடுத்துக்கிறேன். ஹெட் டேக்குள்ள ஸ்டைல் டேக்கில் பாடி டேக்குக்கான ஸ்டைல்ஸ் கொடுத்துக்கலாம். AngularJS டைரக்டிவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது NG ஐஃபன் ஆப். NGன்றது ஆங்குலரை குறிக்கும், ஆப் அப்படின்றது அப்ளிகேஷன் குறிக்கும். இது நம்ம பாடி டேக்லையும் கொடுத்துக்கலாம், இல்லை HTML டேக்லையும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்காம எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஹெடர் கொடுத்துக்கிறேன், அதில் AngularJS டைரக்டிவ்ஸ். இந்த இடத்துல நான் ஒரு டிவிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிவிஷன், அந்த டிவிஷனில் ஒரு பேராகிராஃப், அந்த பேராகிராஃபில் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிரஷனில் பார்த்தோம். டபுள் கர்லி பிரேசிஸில் நம்ம நம்பர்ஸ் கொடுத்தா அந்த நம்பர்ஸ் உண்டான ஆப்ரேட்டருக்கு உண்டான ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்ணோம். நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். அதே போல் நம்ம ஸ்ட்ரிங்கையும் கொடுத்துக்கலாம்.
சிமிலராக நான் அனதர் ஒரு கால்குலேஷன் கொடுக்குறேன். ஸோ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். காப்பி பாத் பண்ணிக்கினேன். கூகுள் க்ரோம் கிளிக் பண்ணுறேன். அதில் அட்ரஸ் பாரில் நான் காப்பி பண்ண பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், AngularJS Directives ஹெட்டர் ஃபைல் டிஸ்பிளே ஆகிருக்கு. அதே போல் என்னோடய CSS ஸ்டைல் அப்ளை ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கர்லி ப்ரேசஸ் ஆஸ் நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே போல் டிஸ்பிளே ஆகிருக்கு. AngularJS எனக்கு அப்ளை ஆகலை. ஏன் அப்ளை ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது AngularJS உண்டான ஆட்ரிபியூட்ஸ் நம்ம தரல. ஸோ நம்ம அதை பாடி டேக்கில் கொடுத்துக்கலாம். பாடி டேக்கில் அதே HTML டேக்லேயும் நம்ம அந்த ஆட்ரிபியூட் கொடுக்கலாம். ng-app இதுதான் அந்த ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் வந்து சம்டைம்ஸ் கண்ட்ரோலர் கொடுத்தோன்னா அப்போ அந்த ஆட்ரிபியூட்டுக்கு நம்ம நேம் தராமல் இருக்கும். கண்ட்ரோலர் கொடுக்கலன்னா வெறும் எம்டி ஆட்ரிபியூட், அப்படி இல்லைன்னா அதுக்கான நேம் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். எம்டி ஆட்ரிபியூட்ன்றது = கொடுத்து டபுள் கோட்ஸ் கொடுக்குறது எம்டி ஆட்ரிபியூட். இல்லைனா டைரெக்டாக நம்ம ng-app அப்படின்ற ஆட்ரிபியூட்டும் நம்ம கொடுக்கலாம். இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது பார்க்கலாம். நான் சேவ் பண்ணிக்கிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், இது கொட்டேஷனில் கொடுக்கல ஸ்ட்ரிங்கு, அதனால் எனக்கு டிஸ்பிளே ஆகலை. ஸோ இப்போ நான் இதை வந்து கோட்ஸில் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணின்னு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், 20 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் 4300 வந்திருக்கு. இதெல்லாம் இந்த ng-app கொடுத்த பிறகு தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. கம்பைலர் இந்த ஆட்ரிபியூட்டை பார்த்த உடனே இது AngularJS ஃபைல் அப்படியே ஐடென்டிஃபை பண்ணி இந்த டபுள் கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்க எக்ஸ்ப்ரெஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கு தான் இந்த ng-app ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட்டு ng-init, அந்த ஆட்ரிபியூட் இனிஷியலைசேஷனுக்கான ஆட்ரிபியூட். அது எப்படி தரலான்னு பார்ப்போம். ஸோ நான் அனதர் ஒரு டிவிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டிவிஷனில் நான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிளுக்கு எது தேவைப்படும் பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ, ஆரோட வேல்யூ. ஆர்ன்றது ரேடியஸை குறிக்கும். சர்க்கம்ஃபரன்ஸோட சர்க்கிள் 2πr. ஸோ அதை நான் இனிஷியலைசேஷன் பண்ணிக்கிறேன். ng-init = டபுள் கோட்ஸ்க்குள்ள ரேடியஸ் = 50 செமிகோலன். பையோட வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். பை = 3.14. தென் டிவிஷனுக்குள்ள சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் எக்ஸ்பிரஷனுக்கு உண்டான கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 2* பை ஸ்டார் ரேடியஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் பையோட வேல்யூவும் ரேடியஸோட வேல்யூவும். கம்பைலர் அந்த பையோட வேல்யூ 3.14 ரேடியஸ்க்கு 50 சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம இதை செக் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் 314 அப்படின்னு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இதையே நம்ம அனதர் ஒரு டைரக்டரி வச்சும் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். அது என்னென்னா ng-bind. இந்த ng-bind அப்படின்றது நான் ஸ்பேன் டேக்குள்ளே யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆட்ரிபியூட்டை நம்ம கொடுக்கலாம். ng-bind = அதே ஃபார்முலாவை நம்ம இதில் கொடுக்க போகிறோம். 2πr 2* π* ரேடியஸ். ஓகேங்களா? அப்போ நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் இந்த ஸ்பேன் நடுவில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட் லைனில் வரணுன்ற காரணத்துக்காக. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இடத்துல 314 அந்த வேல்யூ மட்டும் நமக்கு அட்டாச் ஆகிருக்கு. இல்லை இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் 314 நமக்கு கிடச்சிருக்கு. இதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.